நாம் கடந்த வகுப்பில் நட்சத்திரங்கள் எப்படி ஒரு மனிதனை பாதிக்கிறது, அதற்கான குணாதிசயங்கள் என்னவாக இருக்கிறது, தன்மைகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் மிக தெளிவாக நாம் கற்றறிந்து வந்திருக்கிறோம். இதில் ஒவ்வொரு பிறப்பியல் ஜாதகத்திலும் சந்திரன் என்ற கிரகமானது எந்த நட்சத்திர கூட்டத்தின் வழியாக பயணித்து கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிவருகிற ஒளிக்கற்றைகளையும் தன்மைகளையும் அதனுடைய ரசாயன மாற்றங்களையும் பயோலாஜிக்கல் மாற்றங்களையும், அதாவது உடல் கூறு சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளையும் தன்னகத்தை வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கிறது. பூமிக்கு மாத்திரமில்லை, இந்த சந்திரனுடைய ஒளிக்கற்றை எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறதோ அங்கெல்லாம் அது தன்னுடைய ஒளிக்கற்றையை செலுத்துகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மீது சந்திரன் பயணிக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையையும் குணாதிசயங்களையும் ஒரு மனிதன் மீது செலுத்துகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது நாள் நட்சத்திரம் பார்த்து போங்கோ அப்படிம்பாங்க. நாள் என்பது கிழமை. கிழமை என்பது என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆதிக்கத்தை பூமியின் மீது செலுத்தி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த கிரகம் எந்த நாளில் ஆதிக்கத்தை செலுத்துகிறதோ அந்த நாளுக்கு அந்த கிரகத்தினுடைய பெயரையே நம் முன்னோர்கள் சூட்டியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சாங்க. ஞாயிறுன்னா சூரியன். அதே மாதிரி சந்திரனுக்கு திங்கள் என்று பெயர் தமிழில். அப்போ அந்த சந்திர கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நாள் திங்கட்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் கிழமையை பற்றி பேசக்கூடியது. அப்போது இந்த கிரகங்களினுடைய ஒரு தாக்கம் பூமியின் மீது எந்த மாதிரி இருக்கிறது, எந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்பதை கிழமைகள் மூலமாக அற்புதமாக கண்டறியலாம். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் உடல் அமைப்பிலும் உடல் சார்ந்த நிலைகளிலும் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சரி, சந்திரன் தனக்கென தனித்துவமான நிலைகளை பெற்றிருக்கிறதான்னா இல்லை. ஒரு நீரை போல தன் மீது எது விழுகிறதோ அதுவாக மாறிவிடக்கூடிய தன்மை இந்த சந்திரன் கிரகத்திற்கு உண்டு. அப்போது அந்த கிரகத்தின் மீது எந்த நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கற்றைகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் பயோலாஜிக்கல் சேஞ்சஸையும் காரகத்துவத்தையும் அது மட்டுமல்ல ரசாயன மாற்றங்களையும் பூமியின் மீதும் பூமியில் வாழுகிற ஜீவராசிகள் மீதும் மனிதர்கள் மீதும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் என்ற கிரகமானது இயற்கையே படைத்த மிக அற்புதமான மிகப்பெரிய ஒரு சேட்டிலைட். செயற்கைக்கோள் அப்படின்னா என்ன? பூமியிலிருந்து அனுப்பக்கூடிய மின்காந்த அலைகளை மீண்டும் அது என்ன பண்ணுது? பூஸ்டப் பண்ணி எங்கே அதுக்கான ரிசீவர் இருக்குன்னு தேடி அங்கே அதிசக்தியோடு பிரதிபலிக்கிறது, அந்த டார்கெட்டை சென்று அடைகிறது. அதுக்காகத்தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளும் வான்வெளியில் தன்னுடைய செயற்கைக்கோளை அனுப்பி கொண்டிருக்கிறது. தன்னுடைய நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் தொழில்நுட்பத்திற்காகவும் அதே மாதிரி கைபேசி சார்ந்த முன்னேற்றத்திற்காகவும் வலைத்தளங்களுக்காகவும் அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் இயற்கையே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிற இயற்கையிலேயே உருவான ஒரு செயற்கைக்கோளை தயாரித்திருக்கிறது இயற்கையே. அதுக்கு பேர் என்னன்னா அதுக்கு தான் சந்திரன் என்று பெயர். நேச்சுரல் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்கையே தயாரித்த ஒரு செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை விட அதீதமான ஈர்ப்பு விசை கொண்டது. பல மடங்கு ஈர்ப்பு விசை சந்திரனில் அதிகமாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுது? ஒவ்வொரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையை வேகமாக ஈர்த்து அதைவிட அதிவேகமாக பூமிக்கு செலுத்துகிறது. புரியுதுங்களா? அப்போது இந்த சந்திரன் பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றை எல்லாமே
அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்து கூட்டத்தின் வழியாக பயணிக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை பொதிந்த நிலையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா. அப்போ ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் இந்த சந்திரன் கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சராசரியாக 60 நாழிகை. சில நட்சத்திரங்கள் 53 நாழிகையிலிருந்து 62 நாழிகை வரைக்கும் நீண்டும் குறைந்தும் இருக்கலாம். சராசரியாக ஒரு நாள். புரியுதுங்களா? அப்போது ஒரு மனிதனுடைய சிந்தனையும் செயலும் எண்ணங்களும் அவனுடைய இயக்கமும் எதை சார்ந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களினுடைய ஆதிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கிழமைகளை சார்ந்தும், அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய தன்மை பூமியை வந்தடைகிறது. அதற்கு காரணமான சந்திரன் என்ற கிரகம் பிரதிபலிக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிற ரெண்டும் ஒன்றிணைந்து அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய சிந்தனையும் செயலும் மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் இயக்கங்களும் அமைகிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க, ஒரு சுப முகூர்த்தம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நாளில் ஒரு சுப கிழமையினுடைய ஆதிக்கமும் சுப நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கமும் இணைந்த நாளாக இருக்கும் பொழுது, அந்த நாளில் கிரகங்களினுடைய ஆதிக்கமும் சுபத்தன்மையை கொடுக்கும், நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு சுபத்தன்மையை ஏற்படுத்தி நல்ல சிந்தனைகளை கொடுத்து மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சாந்தமான முழு உத்வேகத்தோடு இயங்கக்கூடிய ஒரு மனோநிலையையும் உடல் சார்ந்த நிலைகளில் ஆரோக்கியத்தையும் மற்ற சந்தோஷமான நிகழ்வுகளை அப்படியே கண்டும் அனுபவித்தும் மகிழக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த நட்சத்திரமும் இந்த கிழமைகளும் வழங்குகிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு முகூர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த முகூர்த்தம் எதற்கு பயன்படுகிறது? ஒரு காரியம் நல்ல நேரத்தில் துவங்கப்பட்டால் அந்த காரியம் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை விளைவித்து எதற்காக அந்த காரியம் தொடங்கப்பட்டதோ அதனுடைய முழு பயனையும் அந்த ஜாதகருக்கு வழங்கி அவருக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் வழங்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அதி அற்புதமான சூட்சமம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் எப்பொழுது தொடங்குகிறதோ அந்த நேரமே அந்த காரியத்தினுடைய முடிவை அறிவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதுதான் பிரசன்ன சாஸ்திரத்தினுடைய சூட்சமம். புரியுதுங்களா? அதாவது ஒரு உதாரணமாக, ஒருத்தர் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வருகிறார். ஐயா, நான் வீடு கட்டலாமான்னு கேள்வி கேட்குறார். அவர் கேள்வி கேட்கிற நேரத்தில் அவரை ஆளுகின்ற கிரகங்கள் அன்னைக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாக அவருக்கு சாதக கிரகங்களாக இருந்தால் அவர் எதிர்பார்த்த வீட்டை நன்றாக கட்டி அவர் எதிர்பார்த்த மாதிரியான மகிழ்ச்சியுடன் ஒரு வாழ்க்கையை வாழ்வார்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கேள்வி கேட்கிற நேரமே அதனுடைய பலனை தெரிவிக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கிறது. அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரம் சுப நேரமாக இருந்தால், நன்மைகளை வழங்கக்கூடிய கிரகங்களினுடைய ஆதிக்கத்தை வழங்கக்கூடியதாக இருந்தால், நிச்சயமாக அவர்கள் எப்பெல்லாம் அந்த காரியத்தை எடுத்து செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சுப கிரகங்களினுடைய ஆதிக்கம் நிச்சயமாக இருக்கும். ஆதிக்கம் அதன் அடிப்படையில் இவங்க செய்யும் பொழுது தெளிவான சிந்தனையும் நல்ல புத்தியும் சரியான இயக்கமும் கொண்டு செயலாற்றும் பொழுது அந்த காரியம் 100% பலனை கொடுக்கும். இதுதான் இதனுடைய தர்பரியம். அதனால தான் முன்னோர்கள் நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்கன்னா நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி, இது ஒரு சுப காரியம் தொடங்குவதற்கு தான் இதனுடைய நிலையான? ஆமாம். ஏன்னா ஒரு காரியம் என்பது ஒரு மனிதனால் சிந்திக்கப்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான நாள் குறிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போது இது மனிதனாக செய்கிறதுனால அவனால் சில கண்ட்ரோல் இருக்குது. ஒரு காரியம் எப்போ செய்யலாம், ஒரு வீடு எப்போ கட்டலாம், ஒரு திருமணம் எப்போ செய்யலாம், எந்த முகூர்த்தத்தில் செய்யலாம், ஒரு சுப காரியம் ஒரு கல்வி ஆரம்பிக்கிற நேரம் என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த காரியங்களை சுப நேரத்தில் செய்யும் பொழுது முடிவும் சுபமாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா?
அதை முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்குமே அந்த முயற்சியில் வெற்றி காண முடியுமா? அந்த சுப நேரத்திலேயே தாலி கட்ட முடியுமா? சுப நேரத்திலேயே ஒரு வீடு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? இல்லை ஒரு பள்ளியில் சேர்க்க முடியுமான்னா முடியாது. அதை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா உங்களுடைய பிறப்பியல் ஜாதகம். உங்கள் பிறப்பியல் ஜாதகத்தில் நல்லா படித்து நல்ல முன்னேற்றம் அடைந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடைந்து மகிழ்ச்சியாக வாழணும், இந்த கல்வியால் உங்களுக்கு பயன் ஏற்படணும்னா நீங்கள் போய் அந்த பள்ளிக்கூடத்தில் முத சேர்ற நேரம் சுப கிரகங்களால் ஆளப்படக்கூடிய நேரமாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கறதில்ல. ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு நாள்னு போய் நம்ம சேர்த்து விட்டுறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கல்வி அறிவு இல்லாமல் அது முழுமையாக பயன்படாமல் பாதியிலே வந்து இல்லை முழுசாக படித்தும் பயனற்று போகணும்னு இருந்தால் உங்களால் அந்த சுப நேரத்தில் அந்த பள்ளியில் சேர்க்கை பெற முடியாது. புரியுதுங்களா? ஆனால் இதில் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குற நம்ம கையில் தானே இருக்குது. அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க, தெய்வத்தால் ஆகாதான் எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூடி தர்மம். விதியிலேயே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, அதுக்குன்னு ஒரு கான்சியஸ் கொடுத்து ஒரு முயற்சியை மேற்கொண்டு நல்ல நேரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்து செய்யப்பாரு. அதனால் முழு பலன்கள் அடையலைனாலும் நல்ல பயன்களை ஓரளவுக்காக அடைய முடியும் அப்படிங்கிறத எடுத்துரைத்திருந்தார்கள். இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை பிறப்பு என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்னா இல்லை. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த கிரகநிலைகளை கொண்டு அமைக்கக்கூடிய ஜாதகம் சரியாக பலன் தருவதில்லை. புரியுதுங்களா? ஆனால் சுகப்பிரசவம் ஆகக்கூடிய ஒரு குழந்தை என்பது பிளான் பண்ணி பிறக்குமான்னா பிறக்காது. அதுக்கு எப்போ இந்த பூமியில் வர வேண்டும், ஜனிக்க வேண்டும் என்ற தலையெழுத்து இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் ஜனிக்கும். அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம், அல்லது எந்த திதியாகவும் இருக்கலாம், எந்த கிழமையாகவும் இருக்கலாம், எந்த ஹோரையாகவும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கணக்கிட்டு கொண்டு ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற முடியுமான்னா முடியாது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? குழந்தை பிறப்பு என்பது இறைவனால் அருளப்படுவது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்டுப்பாடு இறைவன்கிட்ட கூட இல்லை. நீங்கள் முற்பிறவியல் பல லட்சம் பிறவிகள் எடுத்திருப்பீர்கள். அந்த முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நீங்கள் இந்த பிறவியில் நன்மையை அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் பிறக்கிற நாளும் நட்சத்திரமும் ஹோரையும் திதியும் சுபமாக இருக்கும். ஆனால் இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடியது சுபமாக இல்லாமல் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நல்ல நட்சத்திரத்திலையோ நல்ல கிழமையிலையோ சுப ஹோரையிலையோ சுப திதியிலையோ பிறக்க முடியாது. இல்லை சுப கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி நேரத்தில் பிறக்க முடியாது. அப்போது உங்களுடைய பிறப்பு என்பதை கூட இறைவனால் கூட முடிவு செய்ய முடியாது. உங்களுடைய முற்பிறவியினுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் உங்களுடைய பிறப்பு அமைகிறது. அப்போது எந்த கிழமையாகவும் இருக்கலாம், எந்த நட்சத்திரமாகவும் இருக்கலாம், எந்த ஹோரையாகவும் இருக்கலாம், எப்போ வேணாலும் ஒரு குழந்தை பிறக்கலாம். புரியுதா? அப்போது அந்த குழந்தையினுடைய எண்ணங்களும் செயல்களும் நடவடிக்கைகளும் விருப்பு வெறுப்புகளும் எதை அடிப்படையாக கொண்டு அமையும்னு பார்த்தீங்கன்னா, கிழமை சார்ந்த அதிபதியை விட அன்னைக்கு எந்த நட்சத்திரம் சந்திரனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சந்திரன் வழியாக பூமியை வந்தடைக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் மிக அதீதமாக பிரதிபலிக்கும். என்ன காரணம்? உடல் காரகன், மனோகாரகன், உடலில் ஏற்படக்கூடிய அத்துணை மாற்றங்களுக்கும் அதிபதி யாருன்னா சந்திரன். ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் செயல்களும் வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனா அவருடைய சந்திரன் நிற்கின்ற நிலையும் அந்த சந்திரன் அன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருந்தார் என்பதையும் அடிப்படையாக கொண்டுதான். சரிங்க ஐயா, இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? இப்போ இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் நடந்து கொண்டு இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துருது. அப்போது அந்த குழந்தையினுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் குணாதிசயங்களிலும் விருப்பு வெறுப்புகளிலும் அவர் சிந்திக்கக்கூடிய திறனிலும் செயலாற்றக்கூடிய திறனிலும் அவருக்கு எந்த நட்சத்திரத்தினுடைய ஆளுமை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஆளுமை இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கி சதயம் நட்சத்திரமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையினுடைய உடல் வாகு, எண்ணங்கள், செயல்கள்,
சிந்திக்கும் திறன், இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை, அவர் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், இவையெல்லாம் அந்த குழந்தை பிறக்கின்ற நாளினுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சதய நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா ராட்சச குணம். அந்த ராட்சச குணம் என்ன பண்ணும்? அந்த மனிதனுக்கு ஒரு கரடு முரடான எண்ணங்களை கொடுத்து, தன்மையை கொடுத்து, போராடி வெற்றி கொள்ளக்கூடிய, எதிரியை வெல்லக்கூடிய ஒரு திறத்தை வழங்கி விடுகிறது. அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மை. அப்போ அந்த ஜாதகருடைய எண்ணங்களும் செயல்களும் நடவடிக்கைகளும் குணாதிசயங்களும் எதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த நாளன்று இருந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அவருடைய வாழ்வியல் இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம முன்னோர்கள் நட்சத்திரம், ஒரு குழந்தை பிறந்த நட்சத்திரத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை வழங்கினார்கள். ஒரு ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சாலே இம்மிடியட்டாக நம்மளால் என்ன சொல்ல முடியும்? அவருடைய குணாதிசயம், எண்ணங்கள், செயல்கள், எதிர்பார்ப்புகள், தன்மைகள், அவர் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், இப்படி எல்லா விதமான நிலைகளையும் நம்மால் எடுத்துரைக்க முடியும். ஒரு ஜாதகருடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் கூட அதன் மூலம் வெளிப்படும். அப்படிங்கிறது தான் இந்த சயின்ஸ், விஞ்ஞானம். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான நுட்பத்தை புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள், ஜோதிட வித்வான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு முயற்சி பண்ணாங்க. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா திருமணம். ஏன்னா ஒரு நண்பரோட பழகுறீங்க, பிடிச்சா அவரோட நட்பு வச்சுக்குவீங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுவீங்க. ஒரு அண்ணன் தம்பியோட பழகுறீங்க, முடிஞ்சால் நட்பு வச்சுக்குவீங்க, இல்லை பாசமாக இருப்பீங்க, முடியலையா பிரிஞ்சு போயிடுவீங்க. ஒரு அம்மா அப்பாவோட இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சி, அவங்களுக்கும் உங்களை பிடிச்சி, உங்களுக்கும் அவங்கள பிடிச்சா இருப்பீங்க. இல்லை தனி கொடுத்தனம் போயிடுறீங்க, இல்லை ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறீங்க. இது எல்லாமே நம்மால் பிரிந்து போகக்கூடிய உறவுகளாகவே இருக்கிறது. ஆனால் திருமணம் என்ற உறவு மட்டுமே பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும், நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததியை நல்வழிப்படுத்தி அவர்களை ஒரு ஆரோக்கியமான சந்ததியாக வளர்த்து அடுத்து தேசத்திற்கு வழங்க முடியும். அதன் அடிப்படையில் தான் ஒரு தேசத்தினுடைய முன்னேற்றமே அமைந்திருக்கிறது. ஒரு அம்மாவும் அப்பாவும் இணைந்து ஒரு குழந்தைகளை வளர்க்க இயலவில்லை என்றால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் ஒரு ஆரோக்கியமான மனநிலையை பெற்றதாக இருக்காது, ஆரோக்கியமான சிந்தனையை பெற்றதாக இருக்காது, உடலிலும் ஆரோக்கியத்தை மேன்மை பெற்றிருக்க முடியாத நிலை ஏற்படும். ஆகையினால பிடிச்சிருக்கோ இல்லையோ, தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, நல்லா இருக்கோ இல்லையோ, அடுத்த சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நம் நாட்டில் வளர்ந்த நாகரிகமான உச்சகட்ட நிலையாக இருக்கக்கூடிய இந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது. இதில் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னா அர்த்தமில்லாத வாழ்க்கையாகி விடுகிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த நுட்பத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு திருமண பொருத்தத்தை மேற்கொள்ளும் பொழுது, இரண்டு நட்சத்திரங்களை பொருத்தி பார்க்கும் பொழுது அடிப்படையான எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், செயல்கள், தன்மைகள், குணாதிசயங்கள் இவற்றையெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடிவதால் இந்த குணாதிசயம், ஒரு பெண்ணினுடைய இந்த குணாதிசயம் இன்னொரு ஆணினுடைய இந்த குணாதிசயத்தோடு ஒத்துப்போகுமா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவருடைய உடல் வாகு, இவருடைய நாடி சிஸ்டம் இப்படி இருக்குது, அந்த நாடி சிஸ்டம் இந்த பெண்ணுக்கு செட் ஆகுமா? அந்த பெண்ணினுடைய நாடி இதற்கு ஒத்துப்போகுமா? அந்த இரண்டு நாடிகளும் சேர்வதால் ஆரோக்கியமான சந்ததி பெருக்கம் இருக்குமா? அப்படிங்கிறதை அடிப்படையாக வச்சுக்கிட்டோம். இயற்கையிலேயே ஒரு ஆணினுடைய விருப்பு என்னவாக இருக்கிறது, வெறுப்பு என்னவாக இருக்கிறது, அதே மாதிரி இயற்கையிலேயே ஒரு பெண்ணினுடைய விருப்பு என்னவாக இருக்கிறது, வெறுப்பு என்னவாக இருக்கிறது, இது ரெண்டும் ஒத்துப்போகுமா போகாதா அப்படிங்கிறதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மிக அற்புதமாக கணவன் மனைவி என்ற இருவர் சேர்ந்து வாழக்கூடிய, வாழ்நாள் முழுவதும் ஒத்து வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திருமண பொருத்தம். இது முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது, ஜோதிஷ சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள், அதாவது அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறது, பெண்ணுக்கும் அந்த ஆணை பற்றிய முழுமையான விஷயங்கள் தெரியாது.
அதே மாதிரி ஆணுக்கும் இந்த பெண்ணை பற்றிய முழுமையான விஷயங்கள் தெரியாது. ஆனால் இவருடைய குணாதிசயம் சார்ந்த நிலைகளை மிக துல்லியமாக அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் 2 பேருக்குமான பரஸ்பரம் அந்த வசியம் எப்படி இருக்கிறது, ஒத்து போவாங்களா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, விட்டு கொடுத்து போவாங்களா, வாழ்க்கையில் பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் உறுதி செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தை வழங்குவது தான் இந்த நட்சத்திர பொருத்தம் என்று அழைக்கக்கூடிய தச பொருத்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அப்போது இதில் என்ன முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது திருமணத்திற்கு மாத்திரம்தானா, மற்ற எதுக்கும் பயன்படுத்த முடியாதான்னா பயன்படுத்தலாம். எதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் என்று படுகிறதோ அதுக்கெல்லாம் இந்த நட்சத்திர பொருத்தத்தை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? எப்படி ஒரு தொழில்முறை கூட்டாளியை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் ஒத்து போவாரா, உங்கள் குணாதிசயம் அவரோடு ஒத்து போகுமா, நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாரா, 2 பேருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கா, அப்படிங்கிறதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஒரு தொழில்முறை கூட்டாளியை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள பிரிவே வராது, முடிவுகள் ஒன்றாக இருக்கும், அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு எதிரி எப்படி இருப்பார், எதிரியுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், செயல்கள் எப்படி இருக்கும், அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒன்று இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எதிரியை பற்றி நன்றாக நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், நம்மளால் அவர்களை வெற்றி கண்டு நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். அப்போ அந்த எதிரியுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சாலே போதும். அவருடைய விருப்பென்ன வெறுப்பென்ன, என்ன மாதிரி செயல்படுவார், என்ன மாதிரி மாற்றங்களை பெறுவார்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதுபோல பல்வேறு நிலைகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நட்சத்திர பொருத்தமானது நம் முன்னோர்களால் தெளிவாக வரையறுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நட்சத்திர பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஜோதிடம் கற்கக்கூடிய நீங்கள் புரிந்து கொண்டால்தான் வருபவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கி அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கையை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். சரி, இதோட முடிஞ்சிச்சா, இதை நம்ம வேறு எதுக்கும் பயன்படுத்துறது இல்லையா அப்படின்னா, இந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தாராபலம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு தாராபலம் என்றால் நட்சத்திர பலம்னு அர்த்தம். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, புரியுதா? உங்களுக்கு ஒரு நல்ல காரியமோ இல்லை முக்கியஸ்தர்களை சந்திப்பதோ அல்லது முகூர்த்தங்கள் குறிப்பதோ, திருமணம் வைபவங்கள் ஏற்படுத்துவதோ, ஒரு கல்வி ஏற்படுத்தி கொடுப்பதோ, இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு பலமாக இருக்க வேண்டும். அல்லது உங்களுடைய நட்சத்திரத்தை ஆமோதிக்கிற, தழுவுகிற, ஒரே மாதிரி தன்மையை பெற்றிருக்கிற, அல்லது உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய தன்மைகளுக்கு வலு ஏற்றுகிற, இல்லது இன்னும் அபரிமிதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஒரு நட்சத்திரமானது நீங்கள் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த நாளில் இருந்தால் அது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு சிறப்பாகவும் முழு மனதையும் எண்ணங்களையும் செயல்களையும் கொடுத்து அந்த காரியத்தை ஆற்றுவீர்கள் இல்லையா? அப்போது நீங்கள் எந்த ஒரு எல்லாமே சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, நடக்கிறது, இதுக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள், புதிய வைபவங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தொடக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தொடக்கத்திற்கெல்லாம் அன்றைக்கு நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு சாதகமான நன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பான நிலைகளை வெளியிடக்கூடிய ஒரு நட்சத்திரம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? அப்படி உறுதிப்படுத்தும் பொழுது உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான சிறப்பளிக்கக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்கலாம். ஏன்? அன்னைக்கு உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களை தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதாக மாற்றத்தை கொடுக்கும், தெளிவும் அமைதியும் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாக இருக்கும்.
அப்போது நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் முக்கியமான முடிவை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த தாராபலம் என்பது முக்கியம். தாராபலம் என்றால் என்ன? உங்களுடைய நட்சத்திரத்தை வலுப்படுத்தக்கூடிய அல்லது அதோடு சேர்ந்து செயல்படக்கூடிய, சிறப்படைய வைக்கக்கூடிய எண்ணங்களிலும் செயல்களிலும் குணாதிசயங்களிலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் நடைமுறையிலிருந்து அன்னைக்கு அந்த காரியத்தை எடுத்து செய்யக்கூடியது தான் தாராபலம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏற்படுத்துகிற செய்கிற காரியங்கள் மிக மிக முக்கியமானதாகவும் முழு மனதோடு செய்யக்கூடியதாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடியதாகவும் அமையும். இந்த 3 அம்சங்களையும் ஒன்றிணைத்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு முழு வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து முன்னேற்றத்தை வழங்கும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் தாராபலம் அப்படிங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? நட்சத்திர பலம் இருக்கா, இன்னைக்கு நடக்கிற நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கிறதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதன் அடிப்படையில் நமக்கு சாதகமான நட்சத்திரம் இருக்கும் நாட்களில் முகூர்த்தங்களை குறிப்பது, புதிய காரியங்களை தொடங்கி செய்வது சுகமளிக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போது ஒரு மண்டலத்திற்கு 9 நட்சத்திரங்கள், 9 கிரகங்களினுடைய நட்சத்திரங்களும் நம் முன்னோர்களால் விம்சோத்தரி தசா காலத்தை அடிப்படையாக கொண்டு, விம்சோத்தரி தசா கிரக வரிசையை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மண்டலத்தில் பகுக்கப்பட்டிருக்கிறது. மேசம் முதல்னு என்னன்னீங்கன்னா மேஷ மண்டலம்னு பேர். மேசத்தில் ஆரம்பிக்கிற முதல் நட்சத்திரம் கடகத்தில் முடிவடைகிறது. அது 9 நட்சத்திரங்கள் அடங்கிய மேஷ மண்டலம். அதே மாதிரி சிம்ம மண்டலம் என்பது சிம்ம ராசியில் ஆரம்பிக்கிற முதல் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து விருச்சக ராசியில் முடிவடைகிறது. அதில் 9 நட்சத்திரம் அடங்கிவிடும் இந்த 4 ராசியில். இந்த மண்டலத்திற்கு பேர் சிம்ம மண்டலம்னு பேர். அதே மாதிரி தனுசு ராசியில் ஆரம்பித்து மீன ராசியில் முடிவடையும். இந்த ராசிகளில் 9 நட்சத்திரங்களை நம் முன்னோர்கள் அடைவு செய்திருக்கிறார்கள். எதன் அடிப்படையில்? விம்சோத்தரி தசா கிரக வரிசையின் அடிப்படையில் அடைவு செய்திருக்கிறார்கள். இந்த 4 ராசிகளிலும் அடைவு செய்யப்பட்ட நட்சத்திர கூட்டங்களுக்கு தனுசு மண்டல நட்சத்திரங்கள்னு பேர். புரியுறதா? அப்போ மேசத்தில் ஆரம்பித்து கடகத்தில் முடிவடையக்கூடிய 9 நட்சத்திரங்களும் மேச மண்டல நட்சத்திரங்கள். அதே மாதிரி சிம்மத்தில் ஆரம்பித்து விருச்சகத்தில் முடிவடைகிற 9 நட்சத்திரங்களும் சிம்ம மண்டல நட்சத்திரங்கள். அதே மாதிரி தனுசு ராசியில் ஆரம்பித்து மீன ராசியில் முடிவடைகிற 9 நட்சத்திரங்களும் உங்களுக்கு தனுசு மண்டல நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே இந்த மண்டலங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இயங்கக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம 9 நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் கால்குலேட் பண்ணாலே போதுமானது. அதற்கான முடிவுகள் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரம், இன்னைக்கு நடக்கிற நட்சத்திரம் திருவாதிரை. புரியுதுங்களா? நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அசுவினின்னு வச்சுக்கோங்க. இந்த அசுவினி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பியல் நட்சத்திரமாக இருக்கிறது. அதிலிருந்து என்னங்க? அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை அப்படிங்கிறது 6வது நட்சத்திரமாக வருது. புரியுதுங்களா? அந்த 6வது நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறதா, மாற்றங்களை வழங்கக்கூடியதாக இருக்கிறதாங்கிறத நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் இன்றைக்கி உங்கள் நட்சத்திரமே, இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறதுன்னா அது ஜென்மம்னு பேர். இதில் ஒரு சில காரியங்களை செய்யலாம், ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வகுத்திருக்கிறார்கள். சரி, இன்றைக்கி உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், நாளைக்கு புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நான் சாதகமான காரியங்களை செய்யலாமான்னா அது உங்களுக்கு நன்மை அளிக்குமானா அளிக்கும். ஏனென்றால் 2வது நட்சத்திரம் சம்பத்து. சம்பத்து என்றால் பொருளாதார மேன்மை, வளர்ச்சி, முன்னேற்றத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் 3வது நட்சத்திரம் அப்படிங்கிறது விபத்தாக அமைகிறது. விபத்துன்னா என்ன? தெரியாமல் போய் ஆக்சிடென்டலி விழுந்துடுறது, இல்லை விபத்துக்களை ஏற்படுத்தி கொள்வது, அல்லது தவறான முடிவெடுத்துட்டேன், ஒன்று நான் தவறான முடிவெடுத்து இந்த வேலை செஞ்சு ஒரு விபத்து மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம்.
விபத்து என்றால் ஒரு வாகனம் மோதிக்கொள்வதோ கீழே விழுவதோ மேலே விழுவதோ மட்டுமல்ல, தவறான ஒரு முடிவெடுப்பதுக்கு பேர் தான் விபத்து. அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் பொழுது அந்த நாளை எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணம்? அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு விபத்தாக இருக்கும். விபத்து என்பது எப்போவுமே நன்மையை கொடுக்காது, தீமை மட்டுமே வழங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் பொழுது சேமம், நல்ல அற்புதமான மாற்றங்களும் நல்ல நிலையும் நல்ல மாற்றங்களும் ஏற்படுறதுனால அந்த 4வது நட்சத்திரம் நடக்கிற நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம்? நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 5வது நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் பொழுது பிரயத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, இதுவும் பின்னடைவை கொடுக்கக்கூடியதாக, கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதையும் நம்ம தவிர்த்திடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே போல் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரம் வருகிறதுன்னா அது சாதகம்னு வர்றதுனால உங்களுக்கு சாதகமாக இருந்து சப்போர்ட்டிவாக இருந்து நல்ல மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய நிலையை அந்த 6வது நட்சத்திரம் வழங்கும். சப்போர்ட்டிவாக இருக்கும், 2 பேருடைய குணாதிசயங்களும் ஒத்துப்போகும். அப்போ நீங்கள் அன்னைக்கு காரியங்கள் ஆற்றும் பொழுது நல்லா இருக்கும். அதே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் வதம். வதம் என்றால் துன்பம், கஷ்டம், பிரச்சனைகள் இவற்றை கொடுக்கக்கூடியது. ஆகையினால உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் பொழுது அதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் பொழுது மைத்திரம். மைத்திரம் என்றால் நட்பு, ரொம்ப நட்பாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஆகையினால 8வது நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யலாம். அதே நேரத்தில் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம் பரம மைத்திரம், இன்னும் 6 நண்பன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்து நல்ல மாற்றங்களை வழங்கக்கூடியது. ஆகையினால இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி ஜென்ம நட்சத்திரம் முதல் சந்திரன் நகர்ந்து கொண்டிருக்க நட்சத்திரம் வரை எண்ணி 1 என்றால் நல்ல காரியங்கள் செய்யலாம், 2வது நட்சத்திரம்னா நல்ல காரியங்கள் செய்யலாம், 3னா விபத்து சுப காரியங்கள் செய்யக்கூடியது கூடாது, 4னா சேமம், அன்னைக்கு இந்த சுப காரியங்களை செய்யலாம், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், 5னா பிரயத்திரம் அப்படிங்கிற துன்பத்தை கொடுக்கக்கூடியது, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது, அன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. 6வது நட்சத்திரம்னா சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், செய்யக்கூடிய காரியங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நல்ல மாற்றங்களை வழங்கும். 7வது நட்சத்திரம் வதம், பிரச்சனைகள், துன்பம், கஷ்டத்தை கொடுப்பது, அது உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிரான விளைவுகளை வழங்கக்கூடியதை அன்றைக்கி தடுக்கணும். 8, 9 மைத்திரம், பரம மைத்திரம், இது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து கூடையே இருந்து உங்கள் நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களுடைய நட்சத்திரம் எண்ணி 9 நட்சத்திரத்துக்குள்ளே எந்த நட்சத்திரம் வந்தாலும் அது நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3, 5, 7வது நட்சத்திரங்கள் உகந்தது அல்ல. 3வது நட்சத்திரம் விபத்து, 5வது நட்சத்திரம் பிரத்யாகாரம், 7வது நட்சத்திரம் வதம். இது 3மே ஒரு ஜாதகருக்கு துன்பத்தை வழங்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஐயா 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 9க்கு மேலே நட்சத்திரங்கள் வந்தால் என்ன பண்ணுறது? உங்கள் ஜென்ம நட்சத்திரம் முதல் அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் வரை எண்ணி 9ஆல் வகுக்க வேண்டும். புரியுதுங்களா? 9ஆல் வகுத்தா என்ன மீதி நட்சத்திரம் வருகிறதோ, மீதி எண்ணிக்கை என்ன வருதோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஜென்மமா, சம்பத்தா, விபத்தா, சேமமா, பிரத்யாகாரமா, சாதமா, சாதகமா, வதமா, மைத்திரமா, பரம மைத்திரமாங்கிறதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் நாம் காரியங்களை செய்யலாம். புரியுதுங்களா இல்லையா? இப்போ உதாரணமாக எடுங்க, நீங்கள் உங்களுக்கு 11வது நட்சத்திரம் இன்றைக்கு நடப்பில் இருக்கிறது. 11 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 9 இருக்கும். மீதி எத்தனை இருக்குது? மீதி எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது? 10, 11, 2 நட்சத்திரங்கள் இருக்குது. மீதி 2 எண்கள் வருது. அப்போ இன்றைக்கி நடக்கிற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம்னு நினச்சிக்கணும். நம்ம அப்படி எடுத்துக்கொண்டு 2வது நட்சத்திரமானது சம்பத்தை கொடுக்கறதுனால அன்னைக்கு சுப காரியங்கள் செய்யலாம். இப்படி 9 தாண்டி போகும் பொழுது அன்றைய நட்சத்திரம் வரைக்கும் முழுசாக எண்ணி அதை 9ஆல் வகுத்து மீதி எண்ணிக்கை என்ன எண்ணிக்கை வருதோ
அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தாராபலத்தை முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, இது சுப காரியங்கள் பண்ணுறதுக்கு மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் இல்லை. ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு என்ன மாதிரி பலாபலன்களை அனுபவிப்பார்கள், அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறதையெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் இந்த தாராபலத்திற்கு உண்டு. அதற்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதோடு நிற்கிதான்னா இல்லை. அடுத்து ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்தை, இப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதிலாக ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரம் முதல் அங்கேருந்து என்ன ஆரம்பித்து ஆணினுடைய நட்சத்திரம் வரை எண்ணி 9க்குள்ளே இருந்தால் ஒரு எண் கிடைக்கும். அந்த எண் அதுக்கு சாதகமாக, அதாவது 3, 5, 7 வராமல் இருந்தால் தாராபலம் உண்டு, திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் உண்டு அப்படின்னு முடிவு செய்யலாம். புரியுதுங்களா? அதே பெண்ணினுடைய நட்சத்திரம் முதல் எண்ணி ஆணினுடைய நட்சத்திரம் வரைக்கும் எண்றீங்க. பெண் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ஆண் நட்சத்திரம் வரைக்கும் எண்றீங்க. அப்படி எண்ணி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு 15வது நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது 9ஆல் வகுப்பீங்க. 9ஆல் வகுத்தா மீதி எத்தனை வரும்? மீதி 6ன்ற எண் வரும். அந்த 6ன்ற எண், அந்த நட்சத்திரமானது இந்த பெண்ணினுடைய நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால தாராபலம் உண்டு, நட்சத்திர பலம் உண்டு, அதனால் இவர்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த திருமண பொருத்தத்தில் தாராபலம் பற்றி பெருசாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய பிறந்த நட்சத்திரமும் ஒரு ஆணினுடைய ஜென்ம நட்சத்திரமும் ஒத்து போகிற மாதிரி நண்பர்களாகவும் பரம நண்பர்களாகவும் சேமமாகவும் சம்பத்தாகவும் சாதகமாகவும் இருந்தால் அவருடைய குணாதிசயத்தில் ஒற்றுமையும் அவருடைய முடிவுகளில் சாந்தமான நிலையும் ஒருத்தருக்கொருத்தர் அந்யோன்யமாகவும் நல்ல முடிவுகளும் எடுத்து விட்டு கொடுத்து போய் திருமண வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலையை அடைவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே பெண்ணினுடைய நட்சத்திரம் முதல் எண்ணி, பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் முதல் எண்ணி ஆணினுடைய ஜென்ம நட்சத்திரம் வரை வரும் பொழுது அது 3, 5, 7 வரும் பட்சத்தில் நிச்சயமாக என்ன ஆகும்? அது விபத்தாகவும் அது பிரத்யாகாரமாகவும் வதமாகவும் இருக்கிறதுனால இவருடைய ஆண் மற்றும் பெண்ணினுடைய எண்ணங்கள், செயல்கள், மாற்றங்கள், முடிவுகள், அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் இவை எதுவுமே ஒத்துப்போகாமல் ஒன்றுக்கொன்று நேர் எதிரடையான ஒரு நிலையை கொடுத்து எதெடுத்தாலும் பிரச்சனை, எதெடுத்தாலும் குழப்பம் அப்படிங்கிற நிலையை கொடுத்து ஒற்றுமை இல்லாத தன்மையை கொடுத்து வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்துகிறது. அதனால தான் திருமண பொருத்தத்தில் இந்த தாரா பலத்தை நம்ம தாரா பொருத்தம் என்றும் நட்சத்திர பொருத்தம் என்றும் எடுத்துக்கொண்டு மிக முக்கியமான இந்த பொருத்தங்களை நம்ம கண்டறிகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இது மிக மிக முக்கியமானது. இந்த தாராபலன் அப்படிங்கிறதும் தாரா பொருத்தம் என்பதும் நட்சத்திர பொருத்தம் என்பதும். பல நட்சத்திர பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த நட்சத்திர பொருத்தம் மற்றும் தாரா பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. 2 நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து போனாதான், ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை இனிக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு தாராபலம் என்பது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அப்போ திருமண பொருத்தத்தில் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை எண்ணி 9க்குள்ளே வந்துச்சுன்னா 1ன்னா ஜென்மம், 2ன்னா சம்பத்து, 4ன்னா சேமம், 6ன்னா சாதகம், 8ன்னா மைத்திரம், 9ன்னா பரம மைத்திரம். இதெல்லாம் நன்மையை வழங்கக்கூடியதுன்னு முடிவு பண்ணணும். அதே 3 விபத்து, 5 பிரத்யாகாரம், 7 வதம்னு வந்தால் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிரடையானது, ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாது. அதனால் இதுக்கு பொருத்தம் இல்லை, தாராபலன் இல்லை, அல்லது நட்சத்திர பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத முடிவு செய்து நிச்சயமாக இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும். ஏன்னா இந்த ஓவராலாக பார்க்கக்கூடிய நட்சத்திர பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா?
அப்போ இந்த தாராபலன் பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு ஆணினுடைய நட்சத்திரமானது பலன் கொடுக்கிறதா, அவரை மோட்டிவேட் பண்ணுதா, சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு கூற்றாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அப்போது இந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு, ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஆணினுடைய நட்சத்திரம் இந்த பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு பொருந்துகிறதா அப்படிங்கிறத நம்ம முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தி பல்வேறு விதமான நிலைகளில் இந்த பொருத்தத்தை நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த பொருத்தத்துக்கு பேர் தான் தச பொருத்தம் அப்படின்னு பேர். புரியுதா? அப்போ இந்த திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமானது பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு ஆணினுடைய நட்சத்திரம் எந்த அளவிற்கு பொருத்தம் உள்ளதாக இருக்கிறதுங்கிறதுக்காக பெண்ணினுடைய நட்சத்திரத்தையும் ஆணினுடைய நட்சத்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு குணாதிசயங்கள், எண்ணங்கள், செயல்கள், விருப்பு வெறுப்பு, உடல் வாகு, புரியுதுங்களா, இயற்கையிலேயே அவருடைய விருப்பு வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து 10 பொருத்தங்களாக, தசா பொருத்தங்களாக நம் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதனை முழுமையாக தன்னுடைய கட்டுக்குள் வைத்து அவருடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் இன்ப துன்பங்களிலும் முடிவுகளிலும் ஒரு முக்கியத்துவத்தை வழங்குவது அந்த ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரம்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பல்வேறு கூறுகளாக பிரித்து இந்த நட்சத்திர பொருத்தத்திற்கு பல நுட்பங்களை பிரிக்கிறாங்க. அதை 10 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, 10 கூறுகளாக பிரிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த நட்சத்திரம் பெண்ணினுடைய நட்சத்திரம் ஆணினுடைய நட்சத்திரத்தோடு ஒத்துப்போகுமா என்பதை அறிகிறார்கள். இதற்கு தச பொருத்தம் அல்லது 10 பொருத்தம்னு சொல்கிறாங்க. தச பொருத்தம் அல்லது 10 பொருத்தம் அப்படின்னு இதுக்கு பேர். பண்டைய காலங்களில் இந்த 10 பொருத்தங்களில் குறைந்தபட்சம் நல்ல பொருத்தங்கள், முக்கியமான பொருத்தங்கள் 5வது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் திருமணம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க. எல்லாருக்குமே, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் 10 இருந்தால் தான் திருமணம் பண்ணணும்னா நிறைய பேருக்கு இந்த பூமியில் திருமணமே நடக்காது. ஆகையினால இந்த 10 பொருத்தங்களில் குறைந்தபட்சம் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 5 பொருத்தங்களாவது இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இந்த 5 பொருத்தங்களில் ஒரு பொருத்தம் இல்லைனாலும் திருமணம் செய்யக்கூடாது. 10 பொருத்தம் பார்க்குறீங்க, 9 பொருத்தம் இருக்குது, ஆனால் அந்த முக்கியமான 5 பொருத்தத்தில் ஒன்று இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு கூட்டு கழித்தல் கூட்டல் கணக்கு மாதிரி 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்குன்னு பார்க்குறீங்களே ஒழிய இந்த 10ல் எத்தனை முக்கியமான பொருத்தங்கள் இருக்குன்னு பார்க்குறதில்ல. இந்த 10 பொருத்தத்தில் 5 பொருத்தங்கள் மிக மிக முக்கியமானது. இதில் ஒன்று இல்லைனாலும் திருமணம் செய்யக்கூடாது. 9 பொருத்தம் இருக்குது சார், ஆனால் அந்த 5 முக்கிய பொருத்தத்தில் ஒன்று இல்லைனாலும் திருமணம் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைந்து, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து, அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய தன்மை இல்லாமல் போய் அதில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு பிரிவோ அல்லது ஏதேனும் விபத்தோ அல்லது ஏதேனும் ஒரு துர்மரணங்களோ அல்லது ஒரு தற்கொலையோ கூட ஏற்படலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் ஜோதிடர்களே, 10க்கு 9 இருக்கா, 10க்கு 8 இருக்கான்னு யோசிக்காதீங்க. மிக முக்கியமான பொருத்தங்களில் 5க்கு எத்தனை இருக்குன்னு பாருங்கள். வெறும் 5 பொருத்தங்கள் மட்டும் இருந்தாலுமே, அது முக்கியமான பொருத்தங்கள் எல்லாமே இருந்தாலே போதுமானது, தாராளமாக திருமணம் செய்யலாம். ஆனால் முக்கியமான அந்த 5 பொருத்தத்தில் ஒன்று இல்லைன்னா கூட திருமணம் செய்யாதீங்க. புரியுதுங்களா? இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த தச பொருத்தங்கள் 10 திருமண பொருத்தங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, இது என்ன தச பொருத்தங்கள்? இந்த 10 திருமண பொருத்தம் என்னென்னவா இருக்குது? தினப்பொருத்தம் அல்லது நட்சத்திர பொருத்தம்னு பேர். தினப்பொருத்தம் அல்லது நட்சத்திர பொருத்தம், இது முதல் பொருத்தம். இதுதான் முன்னாடியே தாராபலன் அல்லது தாரா பொருத்தம்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், தாரா பொருத்தம், திருமண பொருத்தம், தினப்பொருத்தம், நட்சத்திர பொருத்தம்னு எது எடுத்தாலும் இந்த 1வது தான். இது 1 மிக மிக முக்கியம். இது இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போகணும். அடுத்து கணப்பொருத்தம். கணம் என்றால் குணம். ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற, தேவகுணமா
மனித குணமா ராட்சச குணமா அப்படிங்கிறதெல்லாம் பரிசீலித்து பார்த்து 2 பேருக்குள்ள அந்த குணாதிசயம் ஒத்து போகுமான்னு பார்க்குறாங்க. இந்த 2வது கண பொருத்தமும் மிக முக்கியமானது. அடுத்து பார்க்கக்கூடியது மாகேந்திர பொருத்தம். மாகேந்திரம் என்பது கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கும், குழந்தைகள் ஒரு சேமமாக இருக்கிறதுக்கும், குழந்தைகளுடைய உறவு நிலைகள் சேமமாக இருக்கிறதுக்கும் இந்த பொருத்தம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த பொருத்தமானது நிறைய ஜாதகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆகையினால அந்த 3வது பொருத்தம் இருந்தால் நல்லது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 4வது ஸ்திரீ தீர்க்கம். ஒரு பெண் என்னென்ன விரும்புகிறார்கள், அவருடைய விருப்பு என்னவாக இருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது, இதெல்லாம் பூர்த்தியாகுமா, அவர்கள் முழுமையான திருமண வாழ்க்கையை வாழ்வார்களா, பாந்தமா, அமைதியா, மகிழ்ச்சியா, எதிர்பார்ப்பை ஈடு செய்யக்கூடிய தன்மை இந்த பெண் ஆணினுடைய நட்சத்திரத்திற்கு உண்டாங்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஆய்வுக்குட்படுத்துவது தான் ஸ்திரீ தீர்க்கம். தீர்க்கமான மனதோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு பூர்த்தி அடைந்து ஒரு பெண் சந்தோஷமாக வாழ்கிறாளா என்பதை குறிக்கக்கூடிய ஸ்திரீ தீர்க்கம். இன்றைக்கி அப்படி எதிர்பார்க்க போனால் நிறைய இல்லை. ஏன்னா பெண்களுடைய எதிர்பார்ப்பு அளவிட முடியாத அளவிற்கு எதிர்பார்ப்புகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெண்ணை அவளை ஈஸியாக திருப்திப்படுத்த முடியாது. இந்த பொருத்தம் இருந்தால் நல்லது, இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 5வதாக வருவது யோனி பொருத்தம். யோனின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஆண் பிறப்பிறப்பு பெண் பிறப்பிறப்புன்னு, அதை சொல்லலை. யோனி பேதங்கள் என்பது இயற்கையிலேயே, யோனி பேதங்கள் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த யோனி பேதங்கள் என்பது ஒரு உயிர் பிறக்கக்கூடிய யோனியை பொறுத்து அல்ல, குணாதிசயத்தை பொறுத்தது. இயற்கையிலேயே ஒரு விருப்பு என்னவா இருக்கும், வெறுப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது. புரியுதுங்களா? ஒரு பூனை அதுக்கு பலதரப்பட்ட உணவு கொடுத்த போதிலும் ஒரு எலியை பார்த்துருச்சுன்னா போய் அதோட என்ன பண்ணும், சண்டை போட ஆரம்பிச்சிடுது. அது இயற்கையிலேயே இதுக்கும் பகை அப்படிங்கிறத வழங்கி இருக்கிறார்கள். ஒரு பாம்புக்கு உணவு கீரி இல்லை, கீரிக்கு உணவு பாம்பு இல்லை. ஆனால் 2மே பார்த்தா எப்பொழுதுமே சண்டை போட்டுக் கொள்கிறது. இதற்கு என்ன காரணம்? இயற்கையினுடைய படைப்பிலேயே இந்த பேதங்கள் இருக்குது. இதுக்கு யோனி பேதம்னு பேர். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு யோனியை வழங்கி இருக்கிறார். இயற்கையிலேயே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. இது மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவனை பார்த்தாலே பிடிக்கல, ஒரு வெறுப்பு நமக்குள்ளே ஏற்படும். அது இயற்கையாகவே ஏற்படுத்துகிறது. அதற்கு காரணம் இந்த பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கும் ஆணினுடைய நட்சத்திரத்திற்கும் இருக்கக்கூடிய யோனி பேதம். யோனி பேதம் என்றால் பிறப்பிறப்போ காமமோ உடலுறவோ அல்ல, இயற்கையிலேயே அவர்களுக்கு வெறுப்பான தன்மையை கொடுப்பது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது நிச்சயமாக யோனி பொருத்தம் இருக்க வேண்டும். ஒரு பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு ஈர்ப்பும் இருந்தால் தான் அவங்களுக்குள்ள ஒற்றுமையான வாழ்க்கை இருக்கும். உன் மூஞ்சியே பார்க்க பிரிக்கலை, கற்பாம்பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது, கம்பளிப்பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படுகிறது என்றால் இந்த யோனி பொருத்தம் அவர்களை வெறுக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்கக்கூடிய நிலைகளும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் பேசிக்காகவே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால 5வது வரக்கூடிய யோனி பொருத்தமானது மிக மிக முக்கியமான பொருத்தம். அதே மாதிரி ராசி பொருத்தம். பெண்ணினுடைய ராசிக்கு ஆணினுடைய ராசி மேட்ச் ஆகுதா, எதிரியாக இல்லாமல் இருக்கா, நட்பாக இருந்தால் உசிதம், அந்த மாதிரி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அவங்களுக்குள்ள எண்ணங்களும் செயல்களும் எதிர்பார்ப்புகளும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணும். ஆகையினால இந்த ராசி பொருத்தமும் மிக முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 7வது ராசி அதிபதி பொருத்தம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி கிரகம் இருக்குது. இந்த அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் நட்பாக இருந்தால் சிறப்பு. பெண்ணினுடைய ராசியினுடைய அதிபதியும் ஆணினுடைய ராசி அதிபதியும் நட்பு ஒன்றுக்கொன்று நட்பாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்வாங்க. இது நன்மையை அளிக்கும். ஒன்று ராசி பொருத்தமோ அல்லது ராசி அதிபதி பொருத்தமோ இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும். புரியுதா இல்லையா? ஒன்று ராசி பொருத்தம் அல்லது ராசி அதிபதி பொருத்தம், 2ல் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானது. இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் திருமணம் செய்யலாம்னு சொல்லலாம்.
அடுத்து வரக்கூடியது வசிய பொருத்தம். 90% பேருக்கு இந்த வசிய பொருத்தம் வராது. வசியம் என்றால் இயற்கையிலே ஏற்படக்கூடிய ஈர்ப்பு. எப்படி யோனி பொருத்தம்னு சொன்னால் இயற்கையிலே ஏற்படக்கூடிய வெறுப்பு, பகை, எதிர்பாலான தன்மைன்னு சொன்னமோ, அதே மாதிரி வசியம் என்றால் இயற்கையிலே ஈர்ப்பு, ஒருத்தர் ஈர்த்துக்கிறது. அவர் என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க, இவங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். இந்த மாதிரி ஒரு வசியத்தை ஏற்படுத்துவது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒத்து நேர்ந்து அன்பாக இருந்து வாழ்க்கை வாழ்வார்கள். அதற்கு வசிய பொருத்தம்னு பேர். ஆனால் இந்த வசிய பொருத்தம் நிறைய பேருக்கு அமையறதில்லை. அமைந்தால் நல்லது, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தம். ரஜ்ஜு பொருத்தம் என்பது ஆயுள் விருத்தி. ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் இன்னொருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆயுள் விருத்தியை கொடுக்குமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இந்த ஆயுள் விருத்தியை கொடுக்கல, அதில் விபத்துக்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் உயிருக்கே ஆபத்தை கொடுக்கக்கூடிய நிலையையும் வெளிப்படுத்துவது இந்த ரஜ்ஜு பொருத்தம். ஆகையினால இந்த ரஜ்ஜு பொருத்தம் மிக 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 முக்கியமானது. இது இருந்தால் தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ மேற்கொண்டு 9 வரைக்கும் சொன்னதில் மிக முக்கியமான 5 பொருத்தங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. அடுத்து வேதை பொருத்தம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வேதை நட்சத்திரம் ஒன்று உண்டு. வேதை என்றால் எதிரி, எதிர்ப்பு, சம்பந்தமே இல்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவருக்கொரு ஒத்துப்போகவே முடியாத நிலை, இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு தான் வேதை. பகை நட்சத்திரம்னு பேர். வேதை என்றால் பகை. இப்போ பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு ஆணினுடைய நட்சத்திரம் வேதையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக 2 பேருக்குள்ள எதெடுத்தாலும் பகை உணர்வு, வெறுப்பு இதெல்லாமே அதிகமாக ஏற்படும். அதை தவிர்ப்பது நல்லது. அப்போ வேதை பொருத்தம்னா பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு ஆணினுடைய நட்சத்திரம் வேதையாக வரக்கூடாது. வேதையாக வந்தால் பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. வேதை இல்லாமல் இருந்தால் பொருத்தம் உண்டு. அதே போல் 11வது பொருத்தம் நாடி பொருத்தம். இந்த நாடி அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாடி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பெரிய மாற்றம். அந்த நாடியின் அடிப்படையில் உங்கள் உடம்புல போகக்கூடிய காற்றுக்களின் வாயுக்களினுடைய இயக்கத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் உங்கள் எண்ணங்கள், செயல்கள், ஆரோக்கியம், வாழ்க்கை, இன்பம் இது எல்லாமே அமைகிறது. எண்ணங்கள் முதற்கொண்டு அமைகிறது. அதனால உங்களுக்கு என்ன விதமான நாடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். புரியுதுங்களா? எந்த நாடி உங்களுக்கு, எந்த நட்சத்திரத்திற்கு எந்த நாடி என்று நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நாடி பொருத்தம் மிக மிக முக்கியமானது. இந்த நாடி பொருத்தம் ஏக நாடியாக வந்தால் பொருத்தம் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா எப்போவுமே எதிரெதிர் துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். இதுக்கும் இந்த நாடிக்கும் நிச்சயம் பொருத்தம் உண்டு. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நாடியானது ஒரே மாதிரி நாடியாக இருந்தால் ஒன்றை ஒன்று விளக்கும். இப்போ உதாரணம் எடுத்துக்கங்களேன். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நாடியானது உங்களுக்கு உடல் வெப்பமான உடலை கொடுக்கலாம். புரியுதுங்களா? அல்லது குளிர்ச்சியான உடலை கொடுக்கலாம், அல்லது சராசரியான வெப்பத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய நாடியானது அவருக்கு வெப்பத்தையோ குளிர்ச்சியையோ அல்லது சராசரியான ஒரு நிலையையோ ஏற்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு உடம்பில் ஒரு ஆணினுடைய உடம்புலையோ அல்லது பெண்ணினுடைய உடம்புலையோ போகக்கூடிய நாடி வெப்பத்தை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. அவர் இன்னொரு வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை திருமணம் செய்தால் ஒருத்தர் நெருங்கும் பொழுது ரெண்டுமே வெப்பமாக இருக்கும், தள்ளிப்படு, உக்கரமாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒருத்தருடைய நாடி ஒருத்தருக்கு வெப்பத்தையும் இன்னொருத்தருடைய நாடி ஒருத்தருக்கு குளிர்ச்சியையும் கொடுக்குதுன்னா ரெண்டும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். அப்போ எப்படி இருக்கும்? ஒரு ஈர்ப்புத்தன்மையும் உடலில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் ஏக நாடியாக இருக்கக்கூடாது, அது பின்னடைவுகளை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சார் நீங்கள் தசை பொருத்தம்னு சொன்னீங்க, 10 பொருத்தம்னு சொன்னீங்க, இப்போ 11 பொருத்தத்தை சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த 11மே மிக முக்கியமானது அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க. நிறைய ஜோதிடர்கள் 10 வேதை பொருத்தத்தோடு நிறுத்திடுவாங்க. ஒரு சிலர் 11 பொருத்தத்தை எடுத்துக்குவாங்க. இன்னொன்று ஒரு சிலர் 15 பொருத்தங்கள் கூட வச்சுக்குவாங்க. மரம், பாலுள்ள மரமா, பால் இல்லாத மரமா, பறவை, இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்துக்குவாங்க. ஆனால் நமக்கு முதல் 10 பொருத்தங்கள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா எவ்வளவு பொருத்தங்கள் அதிகமாக போகுதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு சிக்கல்கள் அதிகமாகிட்டே போகும். அதனால நம்ம முன்னோர்கள் முதல் 10 பொருத்தத்தை எடுத்துக்கொண்டு இதுக்குள்ள மேட்சிங் வந்தாலே
திருமணம் செய்து கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதிலும் இந்த 10 பொருத்தத்திலையும் மிக முக்கியமான 5 பொருத்தம் இருந்தாலே திருமணம் செய்யலாம்னு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னா, இந்த 10 பொருத்தமும் எல்லாருக்கும் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. 10 பொருத்தம் ஒத்து வந்து குடும்பத்தினுடைய அந்த நிலை, அதாவது ஸ்டேட்டஸ் ஒத்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராய பேதம் இல்லாமல் அதே நேரத்தில் இவர்கள் கேட்கக்கூடிய வரதட்சணையோ அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய வரதட்சணையோ வழங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்ப ரீதியாக ஒத்து போய் மகிழ்ச்சியை கொடுத்து எவ்வளவோ விஷயம் இருக்குது திருமண பொருத்தத்தில். அப்போ இதெல்லாம் வரணும்னா நம்ம பெருசாக இந்த 10 பொருத்தம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோன்னா திருமணம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நடக்காது. ஆகையினால நிச்சயமாக ஒரு சில முக்கியமான 5 பொருத்தங்கள் இருந்தாலே போதுமானதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றமும் விஞ்ஞான முன்னேற்றமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகாத நிலையும் சுயநலத்தோடு செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடிய தன்மையம் கொண்டு இயங்கிறதுனால தன்னோடு இருக்கக்கூடிய கணவனையோ அல்லது தன்னோடு இருக்கக்கூடிய மனைவியையோ அனுசரித்து போவதோ விட்டு கொடுத்து போவதோ இவங்களுக்காக அவங்க கஷ்டப்படுறதோ அவங்களுக்காக இவங்க கஷ்டப்படுறதோ குறைந்து கொண்டு வருகிறது. ஏன் இல்லை என்றே சொல்லலாம். இப்படியாப்பட்ட இந்த சூழலில் நம்ம வாழக்கூடிய நாம் குறைந்தபட்சம் 5 முக்கிய பொருத்தங்களும் மற்ற ஒரு 4 பொருத்தங்களும் மினிமம் 8லிருந்து 9 பொருத்தங்கள் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா 5 பொருத்தங்கள் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆனால் இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே வைத்து தச பொருத்தத்தை மட்டுமே வைத்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் இருக்கிறது என்பதை முடிவு செய்யலாமான்னா முடிவு செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே தனித்துவமாக இருக்காங்க, தனித்தனியாக ஆட்டமாக அணுவாக செயல்படுகிறார்கள். அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வெறுப்பும் அவங்களை மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், மற்றவர்கள் உதவி செய்ய வேணும், அவங்களுக்கு நல்ல மாதிரி நடந்துக்கணுன்ற எண்ணம் இப்பொழுது சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்கிறதுனால நிச்சயமாக இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்து கொண்டு ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைப்பதோ திருமணம் செய்து கொள்ள அறிவுறுத்துவதோ அவ்வளவு அறிவுபூர்வமானதாக இல்லை. ஆகையினால இதுவும் இருக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2ஆம் பகுதியில் சொல்லிக் கொடுக்கக்கூடியதும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தோஷ பொருத்தம்னு பேர். இதுக்கு தச பொருத்தம் அல்லது நட்சத்திர பொருத்தம், 2வது பகுதிக்கு தோஷ பொருத்தம்னு பேர். முதல்ல பேசிக் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர பொருத்தங்களில் என்னென்ன பொருத்தம்னு இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் ஒவ்வொரு பொருத்தமும் எப்படி பார்க்கப்படுகிறது, எப்படி வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம நிச்சயமாக அந்த பொருத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்களை நாடி வருபவர்களுக்கு திருமண பொருத்தத்தை எடுத்துரைக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 10 பொருத்தத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு 99% திருமணங்கள் நடைபெறுகிறது. அதனால தான் மற்ற தோஷ பொருத்தத்தையோ ஜாதக பொருத்தத்தையோ அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனால தான் இன்றைக்கி நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் பிரச்சனைகளும் பிரிவுகளும் விவாகரத்துகளும் அதிகமாக ஏற்படுகிறது. அதனால் இந்த தச பொருத்தம் முக்கியம். ஆனால் இதை மட்டும் வைத்து ஒரு ஜோதிடர் பொருத்தத்திற்கு முடிவு வரக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்வியலை நடத்தும் போது தான் உங்களை நாடி வருபவர்களுக்கு நீங்கள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்க முடியும். இன்றைக்கி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய கடமையை உணர்ந்து அதன் அடிப்படையில் இந்த பொருத்தங்களை அறிந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும். இது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை. ஒரு சரியான பொருத்தத்தை வச்சு ஒரு சரியான ஜோடியை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர்றீங்கன்னா நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வம்சமே புண்ணியம் அடையும். அதே நேரத்தில் காசுக்காகவும் பணத்துக்காகவும் பரிகாரத்தினால் வரக்கூடிய பொருளாதாரத்துக்காகவும் இல்லை நிறைய பொருத்தம் பார்த்துட்டாங்க ஒன்றுமே அமையலை அதனால் இது பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையும் கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்தினால் இது பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் அந்த பாவம் அல்ல, உங்கள் வம்சத்திற்கே அந்த பாவம் வந்து சேரும். ஆகையினால உங்களுடைய நிலையை புரிந்து அறிந்து அதன் அடிப்படையில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். மகிழ்ச்சி. வணக்கம்.